மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்ப்பாட செந்தாமரை கையால் ஷீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ரொம்ப அழகான பாசுரம். இந்த 18, 19, 20 3 பாசுரங்களால் ஆண்டாள் நப்பின்னை பிராட்டி மூலமாக கண்ணனை அடைய வேண்டும் என்று புருஷகாரம் செய்கின்றாள். நப்பின்னை என்பவள் யார்? பின்னை என்பால் அந்த பெண்ணானவள் அந்த யசோதையின் அண்ணா கும்பனின் பெண். இந்த அத்தை பிள்ளை மாமா முறை அந்த முறையில வந்தவள் நல்ல பின்னை. அதனால அவளுக்கு நப்பின்னை அப்படின்னு பேர். இந்த பின்னை பிராட்டியை பத்தி சங்க காலத்து இலக்கியமும் சொல்லியிருக்கு, மற்ற ஆழ்வார்களும் சொல்லியிருக்கா. இவளைத்தான் பகவானுக்கு 3 பத்னிமார்கள், ஸ்ரீ, பூ, நீலாதேவி. இந்த 3 நாச்சிமார்களின் நீலாதேவியின் அம்சமாக பார்ப்பது உண்டு. ஹரிவம்சத்தில் நீலா விவாகத்தை பத்தி சொல்லும் போது இவள் தான் நப்பின்னையோ அப்படின்னு சொல்லுவதும் உண்டு. பெரியாழ்வாரே நப்பின்னை காணில் சிரிக்கும்னும் பாடுறார். எல்லாரும் நப்பின்னையை பத்தி பாடியிருக்கா. நிஷாமயத்து மாம்நீளா யத்போக பட்டலை துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷேஸ்வ தர்சனம். ஸ்ரீயான பெரிய பிராட்டியார் தப்பு செய்யாதவர்கள் உண்டா என்று கேட்பவராம். இதே பூமி தேவியானவள் தப்பு செய்தவர்கள் உண்டா என்று கேட்பலாம். இதே நீலாதேவியோ தப்பு என்பதே உண்டா என்று கேட்பலாம். அப்பேற்பட்ட ஒரு நம்மீது வாத்சல்ய குணத்தோடு இருக்கக்கூடியவள் நப்பின்னை நீலாதேவி. அவளை எழுப்புற ஆண்டாள். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். அப்பேற்பட்ட நப்பின்னையே நீ எங்களுக்கு வாசக்கதவை திறக்க கூடாதா? அப்போ சொல்லும் போது பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்ப்பாட, அழகான விரல்களோடு கூடிய அந்த நப்பின்னையே செந்தாமரை கையால் ஷீரார் வளையொலிப்ப, அழகான தாமரை போன்ற கைகளால் வளையல் அந்த சத்தம் இருக்கும், அந்த வளையல் குறுங்கும். கலகலம் மனுமுக அப்படின்னு பாடுறார் தியாகராஜர். அப்படி செந்தாமரை கையால் ஷீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து அந்த சந்தோஷத்தோடு வந்து திரவாய்னு சொல்றார். அர்த்தம், நப்பின்னையே கண்ணனை அடைவதற்கு நீதான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனா இதுக்கும் மேல ஒரு அர்த்தம், இதுக்கு ஐதிஹ்யமே சொல்லுவா. ஐதிஹ்யம்னா ஒரு அனெக்டோட். ராமானுஜர் 1000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பூ உலகில் சஞ்சரித்த மகனீயர், சந்நியாசி, மகா சந்நியாசி, யதிராஜர், யதி சிரேஷ்டர், ஜெகதாச்சாரியன்னு பேர். அப்பேற்பட்ட ராமானுஷர் வேதாந்தங்களில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் தன் வாயாலும் மனதாலும் எப்போதும் ஆண்டாளின் பாசுரத்தை தான் சொல்லிக் கொண்டிருப்பார். அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா உயர்ந்தவர்கள் சொல்லுவதே வாயில தெரியாது, அப்படியே மனசால சொல்லிட்டு இருப்பார். அவர் உச்சபிருத்தி எடுக்கணும்னு ஒரு வீட்டாக சென்று கொண்டிருந்தார் பிக்ஷை இடுவதற்காக. அப்படி எடுக்கணும்னு போகும்போது வாயால பாசுரத்தை சொல்லிண்டே போவார், முணுமுணுத்துண்டே போவார். என்ன சொல்றாருன்னு பக்கத்துல இருக்கவாள் கூட தெரியாது. அன்றைய ஒரு நாள் என்ன ஆயிற்று, அவர் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். ஆண்டாள் எப்படி கண்ணனை துயில் எழுப்புவதற்காக நப்பின்னை வீட்டுக்கு சென்று நின்றாலோ இவரும் அடைஞ்சுட்டார். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். கந்தம் கமழும் குழலி, அழகான நன்ற வாசனை வீசக்கூடிய குழல் கற்றைகளோடு கூடியவளே கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், அந்த கதவை திறவாய் அப்படின்னு சொல்ற. அப்படின்னு ராமானுஜர் ஆண்டாளை நினைச்சுட்டு பாடும்போது நல்ல மனம் வந்துதான். சுவாமி பாசுரத்துல எல்லாம் மனம் சொல்லப்பட்டிருக்கு, எங்க வந்ததுன்னு கேட்டா இவர் போற வீட்டுல இவருடைய ஆச்சாரியன் வீட்டுக்கு போயிருக்கார். இவருடைய ஆச்சாரியனுக்கு பெரிய நம்பின்னு பேர். அந்த பெரிய நம்பிக்கு ஒரு திருக்குமாரத்தி அத்துழாய் அப்படின்னு பேர். அந்த அத்துழாய் இருந்து கதவு திறக்க போறான். அவளுக்கும் நல்ல கந்தம் உண்டு. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், கோழிலாம் கூவாரம் சுட்டு பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்ப்பாட அப்படின்னு சொல்றான். செந்தாமரை கையால் ஷீரார் வளையொலிப்ப, வளையல் சத்தத்தோட வந்து தரோ அப்படின்னு ஆண்டாள் அந்த பாசுரத்துல சொல்றாளா. இவர் அந்த பாசுரத்தை அந்த வரியை சொல்லும் போது வளையல் சத்தம் கேட்கறது. ஏன்னா அந்த அத்துழாய்ங்கிற அந்த சிறுபெண் கதவை திறக்க போறா ராமானுஷருக்கு. அவளுக்கும் கையில வளையல் சத்தம். செந்தாமரை கையால் ஷீரார் வளையொலிப்ப அப்படின்னு சொல்லும்போது வளையல் சத்தம் கேட்கறது. என்னப்பா கந்தம்னு சொன்னா வாசனை வருது, வளையல் சத்தம்னு சொன்னா வளையல் சத்தமா வருது. கடை திறவாய் வந்து மகிழ்ந்துன்னு சொல்லும் போது அந்த சின்ன குழந்தை அத்துழாய் சிரிச்சுண்டே கதவை திறக்கிறது எவ்வளவு அழகா. நப்பின்னை பிராட்டி எப்படி இருந்திருப்பாளோ அப்படியே இருக்கு. ராமானுஷர் கீழே விழுந்துட்டார் மூர்ச்சையா.
இந்த குழந்தை, சின்ன குழந்தை பயந்து போயிடுது. அப்பா அப்படின்னு பெரிய நம்பியை கூட்டுது. அப்பா, ராமானுஜ சுவாமி மயக்கமா கீழே விழுந்துட்டார். நம்மளால என்ன பண்ணிருப்போம், ஐயோ ராமானுஜர் விழுந்துட்டாரா? அவர் ஒன்னும் சொல்லலையா, கவலைப்படாதம்மா, இன்னைக்கு உந்து மதகளிற்றன் பாசுரம் அவர் மனசால சொல்லிட்டு இருப்பார், அதனால மயங்கி விழுந்துட்டார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பக்கத்துல இருக்க ஆளுக்கே தெரியாது. எப்படி ஆச்சாரியனுக்கு தெரிய வந்ததுன்னு கேட்டா, ஏன்னா இதே மாதிரிதான் ராமானுஷருடைய ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் பிராச்சாரியன் ஆள வந்தாலும் மயங்கி விழுந்தாராம். மயங்கி விழுறதே இவளுக்கெல்லாம் வழக்கம். ஏன்னா அப்படி திருப்பாவை பாசுரத்தில் முழுகி போனவர்கள். அதனால இந்த பாசுரத்தின் அர்த்தத்தை தெரிந்து கொண்ட ராமானுஷர் இப்படி மயங்கி விழுந்தாரே, அவருக்கு என்னைக்குமே மனசுக்குள்ள திருப்பாவை ஓடின்னு இருக்கும். அதனாலதான் அவருக்கு ஸ்ரீபாஷ்ய ஜீயர், கீதா பாஷ்ய ஜீயர், சாந்தோக்கிய உபனிஷத் ஜீயர் என்னெல்லாம் பேர் கிடையாது, திருப்பாவை ஜீயர் என்ன பெயர். எத்தனையோ பிரபந்தங்கள் இருக்கு. அமலநாதி பிரான் இருக்கு, கண்ணினும் சிறுத்தாம்பு இருக்கு, திருப்பல்லாண்டு இருக்கு, திருப்பள்ளி எழுச்சி இருக்கு, என்னென்னவோ இருக்கு. அதெல்லாம் கிடையாது. என்னைக்குமே அவருக்கு திருப்பாவை ஜீயர்னு பேர். அப்பேற்பட்ட திருப்பாவை ஜீயராய் சுவாமி எழுந்தருளி இருந்தார்னு சொன்னா ஆண்டாளின் வார்த்தைகள் எவ்வளவு சத்தியமா இருந்திருக்கும். அப்பேற்பட்ட ஆண்டாளின் திருவார்த்தைகளுக்கு பல்லாண்டு பாடி, அவள் பாடி கொடுத்த சங்க தமிழுக்கு பல்லாண்டு பாடி, நாளைய பாசுரத்திலும் அவள் தான் நப்பின்னை பிராட்டியதான் எழுப்ப போறா. ஆனா அந்த நப்பின்னை பிராட்டி இன்னைக்கு கதவு திறக்கிறாளா? நாளைய பாசுரத்துல அவ எந்த கோலத்துல கிருஷ்ணரோட இருக்கா. இன்றைய பாசுரத்துல நப்பினை எழுப்பினா நாளைக்கு கிருஷ்ணரோடு கூடிய நப்பினை எழுப்ப போறா. நப்பின்னை எப்படி எழுப்பறா? நாளைய பாசுரத்தை வைத்துக்கொண்டு ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் உண்டு. அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை சொன்னால் பூர்வர்கள் நிச்சயமாக சொல்லுவார்கள், கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கு கல்யாணம் நிச்சயமாகும்னு. அதை நன்னா கேட்டுக்கோங்க. நாளைக்கு எல்லாரும் காத்தால எழுந்துக்க முடியறதோ இல்லையோ, ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு மறுபடியும் போய் படுத்துக்கோங்க. நாளைக்கு அந்த பாசுரத்தை கேட்டுட்டு அர்த்தானுசந்தானமா கேட்டுட்டு முற்று செய்கிறேன். நன்றி, வணக்கம்.